Welcome to our Easy Maths channel. Today என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 3 ல algebra exercise 3.14 ல problem number 3 பார்க்க போறோம். Problem number 3 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. அந்த quadratic equation ஓட root வந்து alpha beta ன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா வேற ரூட்ஸ கொடுத்துட்டு அந்த ரூட்ஸோட quadratic equation என்ன அப்படினு சொல்லி நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. First என்ன ரூட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு ரூட் கொடுத்திருக்காங்க. இந்த ரூட்ஸோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இதுல இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மட்ல நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப நமக்கு என்ன வேணும்? sum of the roots product of the roots வேணும். இங்க என்ன இருக்கு? alpha squared beta squared roots னு கொடுத்திருக்காங்க. அப்ப sum of the roots னா alpha squared plus beta squared என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து product of the root னா alpha squared into beta squared என்ன அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவேஷன்ல இருந்து அந்த ஈக்குவேஷனோட ரூட் ஆல்பா பீட்டான்னு கொடுத்திருக்காங்களா, இந்த ஆல்பா பீட்டால இருந்து நம்ம ஆல்பா பீட்டா வேல்யூ இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். x² plus 6x minus 4 equal to 0ன்றது நம்மளோட கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன். இதுல இருந்து ஆல்பா பிளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டானா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? மைனஸ் x கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ மைனஸ் 6, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா மைனஸ் 4. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரூட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷனுக்கு ரூட் என்னன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். அப்ப சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டு நம்மள எப்படி நமக்கு தெரிஞ்சது என்னன்னா ஆல்பா பிளஸ் பீட்டாவும் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ தான் தெரியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்டை மாற்றணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா நம்ம a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படிதே நம்ம விரிச்சு எழுதிக்கலாம். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இந்த ஃபார்மட் படி நம்ம எழுத போறோம். இப்போ இப்படி எழுதணும்னா நமக்கு இங்க ஆல்பா பீட்டாக்கு பதிலாக ஏபின்னு இருக்கு. ஸோ இதை ஃபார்முலாக்கு மாற்றி எழுதுறப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. இதை மட்டும் வச்சுட்டு இதை இங்கே ஈக்குவேஷன் இங்கிட்டு கொண்டு போனால் ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு கிடைச்சிரும். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ -6. அப்போ -6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -4. இப்போ -6 த ஹோல் ஸ்கொயர் -6 இன்ட்டு 6னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 6 into 6 36. அப்புறம் -2 into -4 minus into minus plus 2 into 4 வந்து 8. அப்ப 36 plus 8 என்னன்னா 44. இது என்னன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 44. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர். ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்ன? -4. அப்போ -4 த ஹோல் ஸ்கொயர். -4 ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 4 ஸ்கொயர் வந்து 16. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் வந்து 16 கிடைச்சிச்சு. இப்போ நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மட் என்ன? x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 44. அப்போ 44 இன்ட்டு x பிளஸ் product of the root வந்து 6. அப்ப plus 16 equal to 0. அப்ப alpha squared into beta squared ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரூட்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x² minus 44x plus 16 equal to 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2 by alpha and 2 by beta இந்த ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க. இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம்? sum of the roots product of the roots. sum of the rootsனா 2 by alpha plus 2 by beta கண்டுபிடிக்கணும். அப்ப sum of the roots equal to 2 by alpha plus 2 by beta. என்ன பண்ண போறோம்? LCM எடுக்க போறோம். LCM எடுத்தா கீழே alpha into beta, மேல வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 2 beta plus 2 alpha கிடைக்கும். ரெண்டுத்துலயும் 2 வந்து காமனா இருக்கு. சோ 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா 2 into alpha plus beta divided by alpha beta கிடைக்கும். 2 into alpha plus beta ஓட வேல்யூ என்ன? இங்க நமக்கு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். alpha plus beta ஓட வேல்யூ -6. ஆல்பா பீட்டாவோட வேல்யூ -4. அப்ப -6 divided by -4. அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 டேபிள்ல நம்ம டிவைட் பண்ணோம். இங்க ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. 2 into 6. அப்போ 1 2s are 2. இங்க 2 2s are 4. அப்ப இங்க ஒரு 2 வரும். நெக்ஸ்ட் மறுபடியும் 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 ன்னு கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் என்னன்னா sum of the roots
2 by alpha plus 2 by beta equal to 3 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா 2 by alpha into 2 by beta. 2 by alpha into 2 by beta மேல 2 into 2 4 by alpha beta. alpha beta ஓட வேல்யூ நம்ம alpha beta ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் -4. அப்போ 4 divided by -4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ -1 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மட் என்னன்னா x² minus sum of the roots plus product of the roots equal to 0. அப்போ x² minus sum of the roots வந்து 3. அப்போ -3x product of the root வந்து -1. அப்போ -1 equal to 0. 2 alpha 2 beta இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x² minus 3x -1 equal to 0 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இந்த ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்ஸோட ஈக்குவேஷன் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இது ரெண்டத்துல இருந்து ஆல்ஃபா பீட்டா, இதுலயும் ஆல்ஃபா பீட்டா காமனா இருக்கு, இதுலயும் ஆல்ஃபா பீட்டா காமனா இருக்கு. ஸோ ஆல்ஃபா பீட்டா காமனா வெளியில எடுத்தோம்னா இது எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. இங்க வந்து ஒரு ஆல்ஃபா போயிடும், அப்ப ரெண்டு ஆல்ஃபா இருக்குன்றனால இங்க ஆல்ஃபா மட்டும் வரும், இங்க பீட்டா மட்டும் வரும். அப்ப ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபா இன்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அங்க என்ன கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன்ல இருந்து -4. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து -6 கண்டுபிடிச்சோம். அப்போ -4 into -6 minus into minus plus 4 into 6 வந்து 24. பட் சம் ஆஃப் த ரூட் வந்து 24. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இங்க ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபா கியூப். இங்க ஒரு பீட்டா இருக்கு, இங்க பீட்டா ஸ்கொயர் இருக்கு, அப்ப பீட்டா கியூப். ஆல்ஃபா கியூப் இன்டு பீட்டா கியூப். ரெண்டுத்துக்கும் ஆல்ஃபா பீட்டா தான் தனித்தனியா கியூப் இருக்கிறது ஹோல் கியூபா போட்டுக்கிறோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் கியூப்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா த ஹோல் கியூப். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4. அப்போ -4 த ஹோல் கியூப். -4 into -4 into -4 னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் வரப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸே கிடைக்கும். 4 into 4 16, 16 into 4 வந்து 64. அப்போ -64. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -64. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட் என்ன? x² minus sum of the roots into x plus product of the roots equal to 0. இப்போ x² minus நமக்கு sum of the roots வந்து 24. அப்போ -24x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து -64 equal to 0 ன்னு கிடைச்சிரும். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபான் ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x² minus 24 x minus 64 equal to 0 ன்னு கிடைச்சிரும்.